இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட மோர் காமனா ஸ்டோன் பார்க்க முடியுது. ஸோ எந்த மாதிரி ஸ்டேஜ்ல டாக்டரை வந்து பார்க்கணும்? ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்ல என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? அதுதான் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா உமன்ஸ்க்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக காணப்படுது இல்லையா? ஸோ அது எதனால சார் வருது? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து இப்போ பிசிஓஎஸ் இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருமா? ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஸ்டோன் இருக்கு. அப்போ நான் எனக்கு என்ன மாதிரி மெடிகேஷன் கொடுப்பீங்க? யூஸ்வலாக வந்து கிட்னி ஸ்டோன் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜென்ரல் அட்வைஸ். காமனாக ஒரு சேயிங் இருக்குது சார், இப்போ கிட்னி ஸ்டோன் இருந்தால் வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேயிங் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேவிடி ஹாஸ்பிட்டலில் உங்களை வந்து மீட் பண்ணணும்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? நான் டெய்லி அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் வந்தீங்கன்னா எமர்ஜென்சியில் வந்து டியூட்டி டாக்டர் இருக்கிறாங்க. எமர்ஜென்சியில் வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக கிடச்சிடும். எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு டெய்லி பை அப்பாயின்மெண்ட் நான் டெய்லி வரேன். நீங்கள் வந்து பேஷண்ட் வந்து பார்க்கலாம். நான் டாக்டர் முத்துரத்தினம், கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட். இங்கே ரெகுலராக கன்சல்டேஷன் வரேன். ஸோ இந்த ஜென்ரேஷனில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட டாக்டர் முத்துரத்தினம் இருக்காங்க. ஹீ இஸ் அ யூராலஜிஸ்ட். ஸோ வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ மெஜாரிட்டியாக எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட அதிகமாக வராங்க? நீங்கள் எந்த மாதிரி ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸை அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க? இப்போ இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் யங் பேஷண்ட் கம்மிங் வித் ஸ்டோன். நிறைய பேஷண்ட் ஸ்டோனோட தான் வர்றாங்க. அதுக்கு காசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல். இந்த குரூப்பில் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா டயட்ரி ஹேபிட்ஸ் மெயினாக வந்து நான் வெஜிடேரியன் டயட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட், அப்புறம் வந்து இன்அடிக்வேட் ஹைட்ரேஷன், தண்ணி சரியாக குடிக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைஃப் ஸ்டைலே பார்த்திங்கன்னா செடன்டரி லைஃப் ஸ்டைல். மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஒர்க்கர்ஸ் எல்லாமே நிறையா ஆக்டிவாக மூவ்மெண்ட்டு கிடையாது. அதெல்லாம் செடன்டரி லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் ஃபார் ஸ்டோன் ஃபார்மேஷன். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆக சான்சஸ் அதிகம். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஸ்டோன் ஏன் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறோன்னா இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறையா சிடி ஸ்கேன், அட்வான்ஸ் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வந்து அட்வான்ஸாக இருக்கிறதுனால ஸ்டோன் ஐடென்டிஃபிகேஷன் ஏர்லியாக இருக்குது. அது தவிர இப்போ பேஷண்ட்டோட அவேர்னஸ். பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து இந்த இமேஜ் அவேர்னஸ் கிடையாது. இயர்லி செக்அப் வர மாட்டாங்க. இப்போ இயர்லி வர்றாங்க. ஸோ இயர்லியாகவே ஸ்டோன் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து காமனாக பார்க்குற கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டோன். அதுவும் இந்த சம்மரில், அதுவும் இந்த சென்னையில் காமனாக பார்க்குறது ஸ்டோன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நான் எப்படி ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணுறது? என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? ஸ்டோன் யூஸ்வலாக ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பெயின் இந்த லாயின் அப்படிமா. லாயின் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஆஃப் தி அப்டமன். யூஸ்வலாக காமனாக பேஷண்ட் சொல்கிறது வந்து டிப்பிக்கலாக அவங்க கை வைக்கும்போதே தெரியும், இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ இப்படி வச்சாங்களே மோஸ்ட்லி ஸ்டோன் பெயின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சிம்டம்ஸ் லைக் யூரின் போனால் எரிச்சல் இருக்குது, யூரினில் பிளட்டு வர்றது, அப்புறம் யூரின் அடிக்கொருக்க போகிறது. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிகேஷனாக ஸ்டோன் ரொம்ப நாள் இருந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதனால் வர சிம்டம்ஸ் வந்து ஃபீவர். இது மாதிரி பல ப்ரெசன்டேஷனோட வருவாங்க. ஸோ காமனாக உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வர்றது பெயின், லாயின் பெயின், அதுதான் காமனஸ்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இமீடியட்டாக வந்து கன்சல்ட் பண்ணணும் யூராலஜிஸ்ட். ஸோ லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் பெயின் இருந்தால் ரைட் ஆர் லெஃப்ட், எந்த சைடு இருக்கோ அந்த சைடு. ஓகே சார். இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட மோர் காமனாக ஸ்டோன் பார்க்க முடியுது. ஸோ எந்த மாதிரி ஸ்டேஜில் டாக்டரை வந்து பார்க்கணும்? ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபாதருக்கு மதருக்கு ஸ்டோன் இருக்குன்னா 100% அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஸ்டோன் வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அவங்க வந்து ஈவன் சிம்டமே இல்லைன்னா கூட ஆஃப்டர் 30 years தே ஹவ் டு கம் ஃபார் ரெகுலர் மெடிக்கல் செக்அப். ஸோ அல்ட்ராசவுண்ட் ரொட்டீனாக பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஸ்டோன் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து எவ்ரி இயர் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமல் யங் ஏஜ் குரூப் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏர்லியாக சொன்ன மாதிரி பெயின், சைடில் பெயின் வருது, யூரினரி சிம்டம்ஸ் இருக்குன்னா இமீடியட்டாக வந்து கன்சல்ட் பண்ணணும். கேர்லெஸ்ஸாக விட்டால் தான் அதோட காம்ப்ளிகேஷன் போய் முடியும். ஸோ காமனாக ப்ரெசன்டேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி பெயின் தான். ஏர்லியாக வந்தாங்கன்னா ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ யூரினரி சிம்டம்ஸ்னு சொன்னதுனால நான் கேட்குறேன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸில் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? அதுதான் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் சிம்டம், ஒன்று இரிட்டேட்டிவ் சிம்டம். அப்ஸ்ட்ரக்டிவ் சிம்டம்னா யூரின் போகிற பாதையில் அடைப்பு இருக்கனால வர சிம்டம்ஸ். இரிட்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், யூரின் வர ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருந்தால் வர சிம்டம் இரிட்டேட்டிவ் சிம்டம்ஸ். அப்ஸ்ட்ரக்டிவ் சிம்டம் பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி போகிறது, அப்புறம் வந்து தின்னாக போகிறது. யூஸ்வலாக வந்து தடிமனாக போகிற யூரின் மெல்லிஸாக போகும். அதுக்கப்புறம் இன்டர்மீடியண்ட்டாக, அதாவது விட்டு போகிறது. அதுக்கப்புறம் வந்து ரொம்பையும் லாங் டைம், அதாவது டக்குன்னு பாத்ரூம் போயிட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு வருவாங்க. ஸோ அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் சிம்டம்ஸ். இரிட்டேட்டிவ் சிம்டம் பார்த்தீங்கன்னா
அடிக்கிறக்க யூரின் போகிறது, யூரின் போனால் எரிச்சல் இருக்குது, யூரின் அர்ஜென்ட்டாக போகிறது, யூரின் வர சென்சேஷன் வந்து உடனே போயிடுவாங்க. இதெல்லாம் இரிட்டேட்டிவ் சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து காமனஸ்ட் யூராலஜிக்கல் சிம்டம்ஸ். ஸ்பெசிஃபிக்காக உமன்ஸ்க்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதிகமாக காணப்படுது இல்லையா? ஸோ அது எதனால சார் வருது? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து அந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் போய் இன்ஃபெக்ஷன் சான்சஸ் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இருக்கிற அனட்டமி நேச்சராக பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்டும் மோஷன் வர ட்ராக்டும் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா அந்த யூஸ்வலாக மோஷன் வர ட்ராக்டில் வந்து பாக்டீரியா நிறையா இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக வாய்டிங் அந்த மோஷன் ப்ராப்பராக போயிட்டாங்க, கான்ஸ்டிபேஷன் இது இல்லைன்னா சான்சஸ் கம்மி. இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகுனா அதில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே யூரினரி ட்ராக்ட்டுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணிடும். ஸோ அதனால வந்து ஃபீமேலுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வெரி வெரி காமன். அதுவும் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ஹிஸ்ட்ரி இருந்தால் டெஃபினட்டாக இருக்கும். அதே மாதிரி மேலுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் அரௌண்ட் 20 சென்டிமீட்டர் லென்த், ஃபீமேலுக்கு வந்து ஒன்லி 4 சென்டிமீட்டர் ஈஸியாக ட்ராவல் ஆகும் இன்ஃபெக்ஷன். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன்னா வந்து அதாவது ஒரு இம்யூனிட்டி இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு யூரினரி ட்ராக்டில் இருக்கிற ஹார்மோன். அது வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது குறைய ஆரம்பிக்கும் போது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீமேலுக்கு மோர் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்போ நீங்கள் ஈஸ்ட்ரோஜன் சொல்லனால கேட்குறேன், இப்போ பிசிஓஎஸ் இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருமா? இல்லை, அப்படி கிடையாது. பிசிஓடிங்கிறது இன்ஃபர்டிலிட்டி, அது வேறு. அது பிசிஓடின்னு வந்தாலே அது வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ, அது இதுவும் யூராலஜிக்கல் இஷ்யூ தான், பட் நாட் இன்ஃபெக்ஷன். சார் கிட்னி ஸ்டோன் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ சர்ஜரி மட்டும்தான் ஒன்லி சொல்யூஷனா, இல்லை மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாமா, இல்லை எந்த மாதிரியான ஸ்டேஜஸ்லாம் இருக்குது? கிட்னி ஸ்டோன்னா சர்ஜரி மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதாவது கிட்னி ஸ்டோனாலே 3 விதமாக பிரிக்கலாம் ட்ரீட்மெண்ட்: கன்சர்வேட்டிவ், மெடிக்கல், சர்ஜிக்கல். கன்சர்வேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே மெடிசன் கூட கொடுக்காம ஒன்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்யூட் ஹைட்ரேஷன். ஸோ நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவோம், மினிமம் 3.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்க சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி இப்போ நிறைய அந்த ஏசிலே உட்காந்துருக்கனால ஹைட்ரேஷன் வந்து ஈவன் பாட்டில் தண்ணி வச்சுட்டு குடிச்சிட்டே இருக்கணும், தாகம் இல்லைனாலும் குடிச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் டயட்ரி சேஞ்சஸ் வந்து நான் வெஜிடேரியன் டயட்டை குறைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ப்ரோட்டீன் ஹை கால்சியம் டயட்டை குறைக்கணும். இதெல்லாம் வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுக்கு அடுத்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நாங்கள் வந்து சில சிரப் கொடுப்போம். ஸோ தட் வில் ப்ரிவென்ட் தி ஸ்டோன் ஃபார்மேஷன். ஸோ சிரப்பு, சில மெடிக்கேஷன் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக யூராலஜிஸ்ட் பார்த்தா கொடுப்போம். ஃபைனல் ஸ்டேஜ் தான் சர்ஜரி எல்லா பேஷண்ட்டுக்கும் தேவையில்லை. சர்ஜரிக்குன்னு சில இண்டிகேஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோன் காசிங் காம்ப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன் வந்து அடைச்சிட்டு கிட்னி வீக்கம் ஆகுது, கிட்னியில் இன்ஃபெக்ஷன் வர்றது, ஸோ லாங் டேர்ம் இன்ஃபெக்ஷனால் கிட்னி ஃபங்க்ஷன் குறையுது. இதெல்லாம் வந்து யூஸ்வலாக சர்ஜரிக்கு இண்டிகேஷன். ரொட்டீனாக எல்லா பேஷண்ட்டும் சர்ஜரி பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 எப்படி அதை பிரிக்கிறீங்க? அது வந்து அப்ஸ்ட்ரக்ஷன், யூரினரி ட்ராக்டில் ஸ்டோன் அடைக்கும் போது கிட்னியோட என்லார்ஜ்மெண்ட் பொறுத்து நாங்கள் 4 டிவைட் பண்ணுவோம். இனிஷியல் ஸ்டேஜில் மைல்டு டயலிட்டேஷன், அடுத்து கிரேட் 2ங்கிறது கொஞ்சம் டயலிட்டேஷன் அதிகமாகும், அதே மாதிரி சிவியாரிட்டி அதிகமாக கிரேட் அதிகமாகும். ஸோ கிரேட் அதிகமாகுதுன்னா இந்த சர்ஜிக்கல் இண்டிகேஷன் வில் பி ஹையர். கிரேட் ஹையாக இருக்குன்னா we can manage conservatively. ஓகே, இந்த சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் அது யூஸ்வலாக எல்லாமே கேட்குற கேள்வி தான். ஸ்டோன் சைஸை வச்சு நம்ம எதுவுமே சர்ஜரி டிசைட் பண்ண முடியாது. ஈவன் ஃபார் சம் பேஷண்ட் ஈவன் 1 சென்டிமீட்டர் ஸ்டோன் வந்து கீழே யூரின் ட்ராக்டில் பாஸ் ஆகி வெளியில் வந்துடும். சில பேஷண்ட் ஈவன் 2.5 mm கூட அடைச்சிட்டு கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போவாங்க. ஸோ சைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா, நாட் ஒன்லி கிரைட்டீரியா. ஸோ அது சைஸ் வந்து ஒரு கிரைட்டீரியா. அது தவிர வந்து அந்த ஸ்டோன் வந்து அதனால என்ன இஷ்யூ வருது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரின் வர ட்ராக்ல அடைக்குதா, இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதா, இல்லை அதனால இரிட்டேட் ஆகி கிட்னி டேமேஜ் வருதா, இந்த மாதிரி பல காசஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து சைஸ் மட்டும் வச்சு பண்ண முடியாது. யூஸ்வலாக நாங்கள் கைட்லைன் படி பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் மோர் தென் 1 சென்டிமீட்டர் நீட் இன்டர்வென்ஷன். யூரினரி ட்ராக்ட் ஸ்டோன் விச் காசிங் அப்ஸ்ட்ரக்ஷன் நீட் இன்டர்வென்ஷன். ஓகே சார், இப்போ கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, எனக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஸ்டோன் இருக்குது, அப்போ எனக்கு என்ன மாதிரி மெடிகேஷன்ஸ் அண்ட் எந்த மாதிரி டயட்ரி பிளான்லாம் எனக்கு கொடுப்பீங்க? யூஸ்வலாக வந்து கிட்னி ஸ்டோன் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜென்ரல் அட்வைஸ். யூஸ்வலாக கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து ஹை சால்ட் கண்டென்ட் இருக்கும். சால்ட் கண்டென்ட் தான் ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டோ எல்லா ஃபுட்டுமே அவாய்ட் பண்ணணும். ஆல் பேக்கெட் ஃபுட், எல்லா பேக்கெட் ஃபுட்லேயும் ஹை சால்ட் கண்டென்ட் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஹை ப்ரோட்டீன் மோஸ்ட் ஆஃப் த நான் வெஜிடேரியன் டயட் ஹை ப்ரோட்டீன். அதுக்காக வெஜ்லேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நட்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் ஹை ப்ரோட்டீன், அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து கால்சியம் வந்து காமன் கால்சியம் கண்டெய்னிங் ஃபுட், தக்காளி, முட்டைக்கோசு, பருப்பு, கீரைகள் இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இதுதான் ஜென்ரல் டயட்ரி அட்வைஸ் ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ். பட் ஃபார் சம் பேஷண்ட், அதாவது இப்போ யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு சில அட்வைஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுப்போம். சிஸ்டின் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு சில அட்வைஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுப்போம். அது வந்து ஸ்டோன் அனலைசிஸ் பண்ணதுக்கு தான் சொல்ல முடியும். இதுதான் ஜென்ரல் அட்வைஸ்.
காமனாக ஒரு சேயிங் இருக்கு சார். இப்போ கிட்னி ஸ்டோன் இருந்தால் வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேயிங் இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாட் வாழைத்தண்டு ஜூஸ் மட்டும் இல்லை, எல்லா டிசீஸ்க்கும் நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது கிட்னி ஸ்டோனுக்கு நேட்டிவ் ட்ரீட்மெண்ட், தட் இஸ் அக்செப்டபிள் ட்ரீட்மெண்ட். பட் ஆனால் சரியாயிருன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏர்லியாக சின்ன ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்குன்னா வாழைத்தண்டு சார் குடிக்கிறான். வாட் இஸ் த மெக்கானிசம் வாழைத்தண்டு சார்னா அதில் வந்து நிறையா வந்து ஹைட்ரேஷன், அதில் இருக்க சார் வந்து யூரின்லேருந்து நிறையா ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணும், தள்ளும், யூரின் நிறையா தள்ளும். அதனால் வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் கம்மியாகும். ஆனால் வந்து அது தட் இஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட் தட் வில் ரெடியூஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன். இயர்லி ஸ்டேஜ் ஒரு 2 mm 3 mm ஸ்டோனுக்கு வி கேன் ட்ரை, பட் நாட் ஃபார் ஆல் ஸ்டோன். ஸோ எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஹெமச்சூரியா சான்சஸ் அதிகம்? யூஸ்வலாக ஓல்டு ஏஜ் தான். ஹெமச்சூரியானால யூரினரி ட்ராக்ல ஹெமச்சூரியானா இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கம்ப்ளைண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் ஆஃப் யூரினரி பத்தாலஜி. ஸோ ஹெமச்சூரியானாலே ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க முடியாது. ஈவன் ஒன் எபிசோட் அஸ் பர் கைட்லைன், ஈவன் ஒன் எபிசோட் ஆஃப் ஹெமச்சூரியா நீட் டீடைல்டு எவாலுவேஷன் ஆஃப் த யூரினரி ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ட்ராஸ்ட் என்ன சிடி அப்படிமா, தட் இஸ் ஃபுல் சிடி எடுத்து பார்க்கணும் யூரினரி ட்ராக்ல. ஏன்னா வந்து ஹெமச்சூரியா வந்து இட் கேன் பி டியூ டு யூரினரி இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம், இல்லை ஸ்டோனாக இருக்கலாம், இல்லை யூரினரி ட்ராக்ல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம், இல்லைனா ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர். ஸோ நம்ம வந்து ஹெமச்சூரியா வந்தாலே கேன்சர் ரூல் அவுட் பண்ணணும். இது வந்து காமனாக ஓல்டு ஏஜில் தான் காமனாக வரும். ஸோ பெட்டர் டு எவாலுவேட் கம்ப்ளீட்லி. ஸோ ஈவன் ஒன் எபிசோட் ஆஃப் ஹெமச்சூரியா நீட் ஃபர்தர் எவாலுவேஷன். இப்போ நீங்கள் சொன்னதை நிறைய மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். மெயின் வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மோர் சான்ஸ் ஆஃப் ஸ்டோன், நாட் ஓன்லி ஸ்டோன், எனி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணால் ஸ்டோன், இன்ஃபெக்ஷன், ஈவன் கேன்சர் ஃபார்மேஷன் கூட ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் பி அவேர் ஆஃப் தி யூராலஜிக்கல் இஷ்யூ. மெயினாக இருக்கிறது வந்து ஸ்டோன். ஸோ அதுக்காக வந்து இமிடியேட்டாக வந்து எனி டவுட் யூ ஹேவ் டு கன்சல்ட் த யூராலஜிஸ்ட் ஒன். அதர் திங் இஸ், இஃப் யூ ஹாவ் எனி சிம்டம்ஸ், ஏர்லி சிம்டம், better to consult the urologist. Adequate hydration, dietary changes, lifestyle changes. And இப்போ ரீசெண்ட் இந்த யங் ஏஜ் ஜென்ரேஷன் கொடுக்குற அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டர் டு மெயின்டைன் தி குட் ஹெல்த் அண்ட் குட் ஹைட்ரேஷன் அண்ட் டயட்ரி ஹேபிட்ஸ். ஸோ திஸ் வில் பி மை ஃபைனல் அட்வைஸ். ஓகே சார், இப்போ கேவிடி ஹாஸ்பிட்டலில் உங்களை வந்து மீட் பண்ணணும்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? நான் டெய்லி அவைலபிளாக இருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா எமர்ஜென்சியில் வந்து டியூட்டி டாக்டர் இருக்கிறாங்க. எமர்ஜென்சியில் வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக கிடச்சிரும். எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு டெய்லி பை அப்பாயின்மெண்ட் நான் டெய்லி வரேன். நீங்கள் வந்து பேஷண்ட் வந்து பார்க்கலாம். ஓகே சார். கேவிடி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.